பொழுது விடிஞ்சு பொழுது முடிகிற வரைக்கும் பாமக பத்தி பேசி பேசித்தான் கட்சியை வளர்க்கணும் போல. ஐ டோன்ட் கேர். பாமக கூட ஒருபோதும் கூட்டணி சேர மாட்டோம். அதனால எந்த பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை, ஐ டோன்ட் கேர்ன்னு விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கிறார். அவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அவருக்கு என்ன பாதிப்பு? அவருக்கு தான் பதவி கிடைச்சிருது. பாதிப்பு எல்லாம் அங்க இருக்கக்கூடிய உங்களை நம்பி இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு தானே. நீங்க தான் ஐ டோன்ட் கேர் எல்லாத்துலயும் இருந்துகிட்டீங்களே. வேங்க விவகாரமா ஐ டோன்ட் கேர், பிளாஸ்டிக் சேர் விவகாரமா ஐ டோன்ட் கேர், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு கொத்து கொத்தா சேவரானா ஐ டோன்ட் கேர், பஞ்சமில்லத்தை திமுக காரன் ஆட்டையை போடுறானா ஐ டோன்ட் கேர், விசிகா கூடிய கொடியேற்றுறதுல பிரச்சனை இருக்கா ஐ டோன்ட் கேர்னு எல்லாத்துல இருந்து ஐ டோன்ட் கேரா இருந்துகிட்டீங்களே. உங்களை என்னைக்காவது பாமக நீங்க கூட்டணிக்கு வந்துதான் ஆகணும், நீங்க கூட்டணிக்கு வந்துதான் ஆகணும் கூப்பிட்டு இருக்குதா? ஆனா இன்னைய தேதி வரைக்கும் சுமார் ஒரு 1000 தடவையாவது நாங்க பாமக கூட கூட்டணி சேர மாட்டோம், நாங்க பாமக கூட கூட்டணி சேர மாட்டோம்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இந்த பெரும்பான்மை சமுதாய மக்கள் எல்லாம் ஒன்னாயிடுவாங்களாட்டு இருக்கு. இதையெல்லாம் எப்படி பிரிக்கிறது? பாமகவிற்கு எதிரான மனநிலையை இவர்களுக்குள்ளார விதைச்சுக்கிட்டே இருக்கணுமே. அப்படித்தானே இந்த திராவிட கூட்டம் நம்மள கூட்டணிக்குள்ளார வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஏதாவது 1-2 சீட்டை தூக்கி போடணும். இது மட்டும்தான் உங்களுடைய கொள்கையா இருக்கு. இது மட்டும்தான் உங்களுடைய கொள்கையா இருக்கு. ஐ டோன்ட் கேர்னு திமுகவை நீங்க தூக்கி எரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க உச்சியை வச்சு கொண்டாடுவாங்க ஒட்டுமொத்த தமிழினமும். ஆனா நீங்க அதை செய்ய மாட்டேன்றீங்க. நீங்க ஐ டோன்ட் கேர்னு எல்லாத்துலயும் விட்டுட்டு உங்களுக்கு பதவி முக்கியம்னு இருந்துடுறீங்க. அதை தாண்டி ஐ டோன்ட் கேர்னு திமுக தூக்கி எறிஞ்சிட்டு அப்புறம் பேசுங்க. பாமகவை பற்றி பேசுவதற்கு 1000 விஷயம் இருக்கு, பேசுங்க. பாமக பட்டியல் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துச்சு, நான் ஐ டோன்ட் கேர்னு இருந்துட்டேன். பாமக ஒவ்வொரு மூலை முடுக்களையும் தெருவுக்கு தெரு அம்பேத்கர் சிலையால திறந்து வச்சுச்சு, நான் ஐ டோன்ட் கேர்னு இருந்துட்டேன். இமானுவேல் சேகரன் அவர்களை பாமக கொண்டாடுது, ஐ டோன்ட் கேர் நான் இருந்துட்டேன். அயோத்திதாச பண்டிதர் பெயர்ல பாமக மருத்துவ கல்லூரி தொடங்கிச்சு, நான் ஐ டோன்ட் கேர்னு இருந்துட்டேன். சாதிவாரி கணக்கெடுப்ப மிக மும்முரமா பாமக கேட்குது, நான் ஐ டோன்ட் கேர்னு இருந்துட்டேன். பட்டியல் சமுதாய மக்களுடைய இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி தரணும்னு பாமக கேட்குது, நான் ஐ டோன்ட் கேர்னு இருந்துட்டேன். அமைச்சரவையில பழைய சமுதாயத்து மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும்னு பாமக கேட்குது, நான் ஐ டோன்ட் கேர்னு இருந்துட்டேன்னு நீங்க பேசுங்க, அது சரியா இருக்கு. அதை விட்டுட்டு எங்க மேல ஏறினாலும் பாமக பத்தியே பேசி ஏன் இந்த பிரிவினை? எல்லாம் ஒன்றுபட்ட தமிழ் சமுதாயம், எல்லாம் ஒத்துமையாக இருக்கக்கூடிய சமுதாயத்திற்குள்ளார ஏன் பிரிவினையை ஏற்படுத்தி அவருக்குள்ளார பகையை மூட்டி அதுல கட்சி வளர்க்கணும்? அதை விடுத்துட்டு வாங்க, அவருடைய உரிமைக்காக கோஷம் கொடுங்க. திமுக செய்கின்ற அராஜகத்தை தட்டி கேளுங்க. உங்களை நம்பி வந்த கூட்டம் உங்களை உச்சாணி கும்பல உட்கார வை.